Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா introduction to phonology and morphology. இந்த phonology and morphology ரெண்டுமே ஒரு ஃபண்டமெண்டல் பிரான்ச்சஸாக இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்டடி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு மல்டிபிள் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. அதுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபொனாலஜினா என்னன்றதை பார்ப்போம். ஆஃப்டர்வர்ட்ஸ் மார்ஃபாலஜி. ஓகேவா? ஃபொனாலஜி அப்படின்றது என்னென்னா இஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட் இன் லாங்குவேஜ். லாங்குவேஜில் சவுண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஸ்டடி பண்ணுறோமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபொனாலஜி அப்படின்றது. ஒரு கம்ப்ளீட் கைடு கொடுக்கும். ஸோ லாங்குவேஜில் இருக்கிற சவுண்ட்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஃபொனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபொனம்னா என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் தட் கேன் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் வேர்ட். ஸோ எல்லா ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸுமே ஒரு ஃபொனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது. அந்த லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு லெட்டரை மாற்றினோன்னா அந்த என்டையர் வேர்டுக்கான மீனிங்கே மாறுறது கூட சான்சஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இந்த ஃபோனம் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு பார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டருக்கும் ஒரு செப்பரேட்டான சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்டில் ஒரு ஃபோனம் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதோட மீனிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PAT பாட் அப்படின்ற அந்த வேர்டு இருக்குது. இதில் P எடுத்துகிட்டு B போட்டோம் அப்படின்னா பேட் அப்படின்னு அது சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனமுக்கும் ஒரு சவுண்ட் இருக்குது. அதால் ஒரு வேர்டோட மீனிங்கே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஃபோனம்ஸ் தட் டோன்ட் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் வேர்ட். அதாவது இப்போது ஃபோனம் ஒன்று P அப்படின்ற இந்த சவுண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்பின் அப்படின்ற அந்த வேர்டில் நம்ம வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பின் அப்படின்ற வேர்டில் வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். S அப்படின்ற அந்த லெட்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த P அப்படின்ற அந்த லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும் இல்லையா? பட் மீனிங்கில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அந்த P சவுண்ட் அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதை தான் ஆலோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சவுண்டில் சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் மீனிங்கில் பெருசாக எந்த வேரியேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபொனாலஜிக்கல் ரூல்ஸ். ஃபொனாலஜியில் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா இட் கிவ்ஸ் கைட்லைன் தட் டிஸ்கிரைப் ஹவு ஃபோனம்ஸ் ப்ரொனவுன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். ஒரு ஃபோனம் வந்து ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து எப்படியெல்லாம் டிஃபர் ஆகுது அப்படின்றத நமக்கு ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போது ஒவ்வொரு சவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் கார் அண்ட் கேஸ். C அப்படின்ற அந்த லெட்டர் கார்ன்ற வேர்டில் நம்ம என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், கேஸ் அப்படின்ற வேர்டில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து டிஃபர் ஆகுது. ஒரே வேர்டு தான், ஒரே ஃபோனம் தான். பட் ரெண்டு வேர்டில் அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஃபொனாலஜிக்கல் ரூல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் ஃபொனோடாக்டிக்ஸ். ஃபொனோடாக்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 சவுண்ட் கம்பைன் அண்ட் கிரியேட் அ வேர்ட். 2 சவுண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு வேர்டை கம்பைன் பண்ணுறது. இதில் வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா விச் சவுண்ட்ஸ் கேன் ஸ்டார்ட் அ வேர்ட். அதாவது 2 சவுண்டை வந்து நம்ம ஒன்றா சேர்க்குறோம். அதாவது 2 ஆல்ஃபபெட்டை நம்ம ஒன்றா சேர்க்குறோம். 2 லெட்டர்ஸை நம்ம ஒன்றா சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது அந்த 2 லெட்டர்ஸும் சேர்ந்து ஒரு வேர்டுக்கு ஸ்டார்டிங் லெட்டர்ஸாக இருக்க முடியுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது STR அப்படின்ற அந்த லெட்டர்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டராக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரிங்க், ஸ்ட்ரீம் இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதே மாதிரி BN அப்படின்ற 2 லெட்டர் எடுத்து அந்த 2 சவுண்டையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோன்னா அதை ஒரு வேர்டுக்கு ஸ்டார்டிங் லெட்டராக நம்மளால் எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ 2 லெட்டர்ஸை நம்ம எடுத்துக்கணும். அந்த 2 லெட்டர்ஸையும் வச்சு ஒன்றா சேர்த்து ஒரு வேர்டுக்கு ஸ்டார்டிங் லெட்டராக நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா? அதை தான் ஃபொனோடாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண முடியாதுன்னு சில லெட்டர்ஸை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸை தான் ஃபொனோடாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசடி. ப்ராசடினா என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன் இன் லாங்குவேஜ். ஸ்ட்ரெஸ்டு வேர்டு, அன்ஸ்ட்ரெஸ்டு வேர்டு அப்படின்னு இருக்குது. எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும், பொயட்ரி ரீட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக அந்த ஒரு டோன் சேஞ்சஸோடு எப்படி ரீட் பண்ணணுன்றதை வந்து படிக்கிறது. இதுவுமே சவுண்டில் தான் வரும் இல்லையா? ஸோ மெலன்கலிக்காக போகக்கூடிய ஒரு போமை வந்து நம்ம ஒரு அக்ரெசிவான டோனில் ரீட் பண்ணும்போது அந்த போமில் இருக்க எசன்ஸே நம்மளால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, சவுண்டை வந்து எந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இன்டர்னேஷன் அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் கோயிங், ஐ ஆம் கோயிங் ஹோம்,
இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ல எல்லாம் இன்டோனேஷன் நம்ம எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத படிக்கிறது. இதெல்லாம் தான் ப்ராசடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அந்த சவுண்ட் சிஸ்டமில் தான் வரும். நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். மார்ஃபாலஜினா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட். ஒரு வேர்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்றதை படிக்கிறது தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மார்ஃபம்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்டு தான் மார்ஃபம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, ஃப்ரீ மார்ஃபம் அண்ட் பவுண்ட் மார்ஃபம். ஃப்ரீ மார்ஃபம்னா என்னென்னா தட் கேன் ஸ்டாண்ட் அலோன். ஒரு சின்ன வேர்டு 2 letters or 3 letters ஆர் சம்டைம்ஸ் 4 letters. ஸோ அதுக்கு மேலே போகாது. அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்டு வந்துட்டு தனியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். லைக் இப்போ ரன், கார், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே தனியாகவும் நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃப்ரீ மார்ஃபம் அப்படின்னு சொல்லுவோம். பவுண்ட் மார்ஃபம்னா என்னென்னா cannot stand alone. அதாவது இப்போ அன், எல்ஒய், நெஸ், இஎஸ்டி இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து தனியாக ஒரு சென்டென்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது தனியாக எந்த ஒரு மீனிங்கும் நமக்கு கொடுக்காது. இதை தான் பவுண்ட் மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு சின்ன வேர்டு தான், ஆனால் அதுக்கு எந்த மீனிங்குமே இருக்காது. ஸோ மார்ஃபம் அப்படின்னு வரும்போது 2 கேட்டகரி இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது, ஃப்ரீ மார்ஃபம் அண்ட் பவுண்ட் மார்ஃபம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜி. அது வந்து மார்ஃபம், இது மார்ஃபாலஜி. இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜினா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஹவு வேர்ட் சேஞ்ச் டு எக்ஸ்பிரஸ் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ். கிராமட்டிக்கல் கேட்டகரிஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது. இப்போ கேட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு எஸ் ஜாயின் பண்ணும்போது கேட்ஸ் ப்ளூரலாக மாறுது. அதே மாதிரி டென்சஸ், ஒவ்வொரு டென்சஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு ஒவ்வொரு டென்சஸ் ஆட் பண்ணும்போது, இல்லை அதோட சென்டென்ஸ் பேட்டர்னை மாற்றும் போதோ, இல்லை டென்சஸ் ஆட் பண்ணும்போதோ அதோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்டகரிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதை பற்றி படிக்கிறது. ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டை ஆட் பண்ணும்போதோ, இல்லை அதில் வந்து டென்சஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெரிவேஷனல் மார்ஃபாலஜினா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஹவு நியூ வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஆடிங் மார்ஃபம்ஸ். தனித்தனியாக இருக்கிற 2 மார்ஃபமை ஒன்றா சேர்க்குறதோ, இல்லை ஒரு வேர்டோட ஒரு மார்ஃபமை ஆட் பண்ணும்போது ஒரு நியூ வேர்டு க்ரியேட் பண்ணுறதோ, இதெல்லாம் டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறது. நியூ வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதுக்காக ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேர்டு கூட ஒரு மார்ஃபமை நம்ம ஆட் பண்ணுறோம். லைக் இப்போ ஹாப்பி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அன் அப்படின்ற ஒரு மார்ஃபமை நம்ம ஆட் பண்ணும்போது அன்ஹாப்பி அப்படின்ற ஒரு நியூ வேர்டு கிடைக்குது இல்லையா. ஈவன் ஹாப்பி அப்படின்ற வேர்டுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டோட ஒரு மார்ஃபமை நம்ம சேர்க்கும்போது அது இன்னொரு மீனிங்ஃபுல்லான வேர்டை கொடுக்குது அப்படின்னா அது டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா அஃபிக்சேஷன். அதாவது ஒரு வேர்டோட ப்ரிஃபிக்ஸோ இல்லை அஃபிக்ஸோ நம்ம சேர்க்கும்போது இன்னொரு வேர்டு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் டெரிவேஷனல் மார்ஃபாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெரிவேஷனல் மார்ஃபாலஜியில் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேர்டை கூட நம்ம சேர்க்கலாம். ப்ரிஃபிக்ஸும் சேர்க்கலாம், இல்லை கம்ப்ளீட்டான வேர்டும் சேர்க்கலாம், 2யும் சேர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்து ஒரு வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு மார்ஃபமை நம்ம ஆட் பண்ணுறது, ஒரு சின்ன வேர்டை வந்து ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறது. மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த அஃபிக்சேஷன் என்ன அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா அஃபிக்ஸ். இது 2ல் ஒரு வேர்டை வந்து நம்ம சேர்க்கும்போது ஒரு நியூ வேர்ட் நமக்கு கிடைக்கிது. சம்டைம்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் 2யும் சேர்த்து கூட ஒரு வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதை தான் அஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து சேர்க்குற அந்த மார்ஃபம் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸாக தான் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்டிங்னா என்னென்னா கம்பைனிங் 2 or more வேர்ட்ஸ் டு கிரியேட் அ நியூ வேர்டு. 2 வேர்டை சேர்க்குறதோ இல்லை 3 வேர்டை சேர்த்து ஒரு வேர்டாக க்ரியேட் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய மார்ஃபம்ஸை கம்பைன் பண்ணி ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். லைக் நோட் புக், பேஸ்கெட் பால் ஆர் 3 வேர்ட்ஸை சேர்த்து கூட நம்ம ஒரு வேர்ட் க்ரியேட் பண்ணுறது. ஃபுட்பால் கிரவுண்ட், இந்த மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேர்ட்ஸை சேர்த்து ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணாலும் அதையும் காம்பவுண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீடூப்ளிகேஷன். இது என்ன அப்படின்னா ரிப்பீட்டிங் அ வேர்ட் ஆர் பார்ட் ஆஃப் வேர்ட் டு ஃபார்ம் அ நியூ மீனிங்.
ஒரு வேர்டை ரிப்பீட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு வேர்டில் இருக்கிற ஒரு பார்ட்டை ரிப்பீட் பண்ணுறது மூலமாக ஒரு நியூ மீனிங் ஆஃப் அ வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுதான் ரீடூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ நோ, பாய் பாய் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரே வேர்டை ரிப்பீட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரே மீனிங் தான், பட் அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணி சொல்கிற மாதிரியான சில மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் ரீடூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே வேர்ட் 2 தடவை ரிப்பீட் ஆகிறது. மோஸ்ட்டாக அதர் லாங்குவேஜில் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. தென் சப்ளிஷன்னா என்னென்னா ரீப்ளேசிங் அ மார்ஃபம் with a completely different morphem to indicate a grammatical contrast. லைக் இப்போ ஒரு வேர்டு இருக்குது, ஒரு மார்ஃபம் இருக்குது, அதை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்ஃபமால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா கிராமட்டிக்கலி கான்ட்ராஸ்டான ஒரு வேர்டை, ஒரு சென்டென்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. லைக் இப்போ ஒரு சென்டென்ஸில் ஷீ கான் அப்படின்னு இருக்குது. ஓகேவா. அந்த கான் எடுத்துகிட்டு நம்ம வெண்ட் போடுறோம் அப்படின்னா மீனிங்கும் சேஞ்ச் ஆகும், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டான ஒரு கிராமட்டிக்கல் வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதனால் அதோட சென்டென்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கிராமட்டிக்கலி ஒரு வேர்டை ஒரு வேர்டுக்கு பதிலாக அந்த டென்சஸ் ரிலேட்டடாக ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் மாறுது அப்படின்னா அதை சப்ளிஷன் அப்படின்னு சொல்கிறோம். 6th ஒன், இது எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க, இது எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறது. தென் 6th ஒன் என்ன அப்படின்னா வேர்ட் ஃபார்மேஷன் ரூல்ஸ். ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன் கொடுக்குது. ஹவு வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் நியூ வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் கொடுக்குறது. தென் ஃபைனலி இன்டர் ரிலேஷன் ஆஃப் ஃபொனாலஜி அண்ட் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிக்கும் ஃபொனாலஜிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன் இருக்குது அப்படின்னா 2 டேர்ம்ஸே கொடுத்துருக்குறாங்க. மார்ஃபோஃபொனிமிக்ஸ். ஸோ இதுலேயே மார்ஃபாலஜி அண்ட் ஃபொனிக்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது இல்லையா. மார்ஃபோஃபொனிமிக்ஸ் இந்த டேர்ம் வந்து த ஸ்டடி ஆஃப் ஹவு மார்ஃபம் சேஞ்ச் தேர் ப்ரனன்சியேஷன் இன் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ ஒரு மார்ஃபம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் வேர்ட். அந்த யூனிட் ஆஃப் வேர்ட் வந்து எப்படி ப்ரனன்சியேஷன் சேஞ்ச் ஆகுது. ப்ரனன்சியேஷன்றது சவுண்டு, அது ஃபொனாலஜி ரிலேட்டடானது. ஸோ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேர்டும் அதோட ப்ரனன்சியேஷன் சேஞ்ச் ஆகிறது தான் மார்ஃபோஃபொனிமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சவுண்ட் அண்ட் ஆல்சோ வேர்டோட மீனிங் ரெண்டுமே கம்பைன் ஆகுது. நெக்ஸ்ட் ஆலமார்ஃப். ஆலமார்ஃப்னா என்ன அப்படின்னா ஆல் வேரியண்ட் ஆஃப் அ மார்ஃபம் தட் அரைஸ் டியூ டு ஃபொனாலஜிக்கல் கண்டிஷன். ஃபொனாலஜிக்கல் கண்டிஷன் ரிலேட்டடாக, அதாவது சவுண்ட் ரிலேட்டடாக சில மார்ஃபம்ஸ் வந்து வேரி ஆகுது, ரைஸ் ஆகுது அப்படின்னா அது அல்லமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈடி ஒரு வேர்டில் ஆட் பண்ணுறது, அதோட ப்ரனன்சியேஷன், அதோட மீனிங், அதோட பொசிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஈடி ஒரு வேர்டில் சேர்க்கறது மூலமாக, இப்போ வாக் அப்படின்னு இருக்குன்னா வாக்டு அப்படின்னு போடுறது மூலமாக, ப்ளே வந்துட்டு பிளேட்னு போடுறது மூலமாக, ஈடி நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அதோட பொசிஷன், சவுண்ட், ப்ரனன்சியேஷன், மீனிங் இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா. இதுதான் அல்லஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்ஃபாலஜி அண்ட் ஃபொனாலஜி ரெண்டும் கம்பைன் ஆகி கூட ஒரு ஸ்டடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.